வணக்கம். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும்தான் கொடுக்கப்படுது. அதனால இது ரெக்கமெண்டாவோ இன்வெஸ்ட் பண்றதுக்கோ எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதுல பார்த்தீங்கன்னா யூடியூப் அதாவது டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் நானு. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி காலையில நிப்டியோட அப்டேட் லைவ் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கேன். இது உங்களுக்கு ட்ரேடிங்க்கு சப்போர்ட் பண்ணும். வாய்ப்பு இருந்ததுன்னா கனெக்ட் ஆகி பார்த்துக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த புதியவர்களுக்காகன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை பாருங்கள். இதில் ஒரு 13 வீடியோ இருக்குது. இதில் நம்மளுடைய கான்செப்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு ட்ரெண்ட் லைனை பற்றி நிறைய கொடுத்துருக்கோம். இதை பார்த்துட்டு நீங்கள் அடுத்தடுத்த பதிவு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக ஈஸியாக புரியும். முதல்ல இந்த பதிவு பார்த்துருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்தது வாங்க நம்ம நிஃப்டி பார்ப்போம். இன்னைக்கு நிஃப்டியில் என்ன நடந்திருக்குது? ஒன் ஹவரில் இருக்க நாம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி நேற்று க்ளோஸ் ஆக்சுவலாக இந்த இடத்துல ஆயிருக்கு. இன்னைக்கு பாருங்க, ஓப்பன் ஆனது மேலே ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கான். அது ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட் லைனாக நம்ம வச்சுருந்தது, அந்த லைனுக்கு மேலே ஓப்பன் ஆகி அப்படியே கீழே வந்திருக்கான். கீழே மறுபடியும் போய் அந்த ரெசிஸ்டன்ஸ் தொட்டுட்டு மறுபடியும் கீழே அடுத்த சப்போர்ட் வரைக்கும் வந்திருக்கான். இந்த சப்போர்ட்டுக்கு வந்துட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு போயிட்டு எகைன் இதே சப்போர்ட்டுக்கு உடைச்சிட்டு அடுத்த லெவல் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் சப்போர்ட்லேயே க்ளோஸ் ஆயிருக்கான். அப்போ இதில் ட்ரேடுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் செக் பண்ணி பார்ப்போம். 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸை உள்ளே வந்துருச்சுங்க. வந்தது அடுத்தது இந்த 1 ஹவருடைய சப்போர்ட் பிளேஸுக்கு மட்டும் சப்போர்ட் பிளேஸ் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ் வரைக்கும் போயிருக்கான். போயிட்டு கீழே மறுபடியும் ஒரு டைம் ரீடெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் இந்த இடத்துல இந்த சப்போர்ட் உடைக்க முடியாமல் கொஞ்சம் நேரம் ஒரு கன்சல்டேஷன் ஆயிருக்கான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு பக்கமாக ஒரு 1 2 3 6 7 8 கேண்டில் 40 நிமிஷம் இங்கே கன்சல்டேஷன் ஆனவன் அடுத்து இந்த பிளேஸ் உடைச்சிட்டு அடுத்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு. இது எந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கான், அப்போ கீழே எது வரைக்கும் போவான், இதுதான் ரேஞ்சா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று இங்கே ஸ்ட்ரகிளானா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரகிள் பாயிண்ட் இங்கிருந்து ரிஜெக்ட் ஆயிருக்குது மார்க்கெட்டு. அப்போ இது இப்போ சப்போர்ட்டாக இங்கே கிரியேட் ஆயிருக்குது. சப்போர்ட் எங்கிருந்து எடுக்கணும் பார்த்தீங்களா, இப்படித்தான் எடுத்துக்கணும். சப்போர்ட்லாம் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்படி தான் பார்க்கணும். அப்போ என்ன பண்ணியிருக்கான், இதே சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே போய் முடிஞ்சிருக்கான். இப்போ ஏற்கனவே இப்போ இங்கே என்ட்ரி ஆப்ஷன் எங்கே கிடைச்சிருக்குன்னு யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ட்ரெண்ட் பையில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அடுத்து என்ன மூவ் பண்ணியிருப்பீங்க, பைக்காகவா செல்க்காகவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்த மார்க்கெட் சப்போர்ட் வரைக்கும் வந்திருக்கு. அப்போ சப்போர்ட்டுங்கிறது எங்கே, இதை பாருங்கள், இந்த பாயிண்ட் பாருங்கள், இந்த பாயிண்ட் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. அதாவது இங்கிருந்து ஒரே இதாக மேலே வந்தவன் போயிட்டு இப்படி மூவ் பண்ணவன் ஃபர்ஸ்ட் லெவல் இந்த லெவலில் சப்போர்ட்டாக ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறான். கிரியேட் பண்ணிவிட்டு அகெயின் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் டச் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் அடுத்து சப்போர்ட் வரைக்கும் வந்திருக்கான். இப்போ இவ்வளோதான் நடக்குது மார்க்கெட்டில். ஒரு சப்போர்ட் விட்டால் ரெசிஸ்டன்ஸ் விட்டால் சப்போர்ட், இவ்வளோதான். இப்போ நம்ம 1 ஹவருக்காக இதை எடுத்துட்டோம்னா 1 ஹவருக்காக நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு 5 மினிட்ஸுக்காக நம்ம ட்ரேட் பண்ணணும். இப்போ 5 மினிட்ஸில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்க அழகாக சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயாச்சு. இதை அப்போ எங்கே வாங்கியிருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் சப்போர்ட்டுக்கு வந்தால் பர்ச்சேஸ் பண்ணலாம். இது ஒரு சிக்னல் கொடுக்கும், வாங்குறதுக்கு உண்டான சிக்னலும் கொடுக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா ஈஸியாக நம்ம வாங்க முடியும். புரிஞ்சுங்களா? பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னா ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் பார்க்காட்டி கூட இது வரைக்கும் பார்த்தா கூட நல்ல பாயிண்ட் வந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்பிரி டேங்கும் போது பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்போ மூமெண்ட்டு பெரிய மூமெண்ட்டாக இருக்கும். கரண்ட் வீக் எடுத்தீங்கன்னா, இப்போ அந்த மாதிரி வீக் எடுத்திங்கன்னா இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் பக்கம் கிடச்சிருக்கும். நான் ஆல்ரெடி டெலிகிராமில் இதெல்லாம் கொடுத்துருந்தேன். இந்த இடத்துல பர்ச்சேஸ் பாயிண்ட் பண்ணியிருந்தேன், எத்தனை பாயிண்ட் கிடச்சிருக்குன்னு கூட கொடுத்துருக்கேன். மார்னிங் ரன்னிங்லேயே கொடுத்துருப்போம். அதை ஒரு நிமிஷம் எனக்கு காட்டுறேன்.
டெலகிராம். டெலகிராமில் மார்னிங் கொடுத்துருக்குது. முன்னாடியே வந்து இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த இடத்துக்கு வந்தால் மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறத முன்னாடியே மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். வாங்கக்கூடிய லெவலும் கூட ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இது ஆப்ஷன். ஆப்ஷனில் பாருங்க என்ன கிடைச்சிருக்குன்னு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா 80 ரூபா 75 ரூபாயில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா கிட்டத்தட்ட 120 ரூபா வரைக்கும் அந்த இடத்துல மேலே போயிருக்கு. 75 டு 117, கிட்டத்தட்ட 40 பாயிண்ட் போயிருக்கு. நம்ம காட்டின அதே ஏரியா தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதே ஏரியா வந்து அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு நம்மளுக்கு. அதாவது இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அது கிட்டத்தட்ட 75ல 117 வரைக்கும் ஆப்ஷன் போயிருக்கு. அப்போ இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னா ஆட்டோமேட்டிக் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 60 100 பாயிண்ட்டுக்கு மேலே கையில் கிடச்சிருக்கும் ஆப்ஷனில். இப்போ இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு லெவலையும் பார்த்து 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 போனோம்னா மற்றது இது கரெக்டாக சக்ஸஸ் பண்ண முடியும். சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி. இது வந்து ஃபியூச்சரில் பார்த்தோம். ஒரு லெவல் தான், இந்த லெவல் தாண்டி மார்க்கெட்டில் எதுவுமே ரன் ஆகல. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அவ்வளோதான். இங்கே வந்தால் டச் ஆகி திரும்பி போகிறான், அங்கே போனால் திரும்பி வர்றான். இன்னைக்கு அதான் நடந்திருக்கு. ரெசிஸ்டன்ஸ் டு சப்போர்ட், சப்போர்ட் டு ரெசிஸ்டன்ஸ், மறுபடியும் அகைன் மிட் பாயிண்ட் வந்துட்டு மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ், அகைன் சப்போர்ட். அதை பிரேக் பண்ணணும், அடுத்து சப்போர்ட், அகைன் கொஞ்சம் மேலே ட்ரை பண்ணிட்டு அடுத்து மறுபடியும் சப்போர்ட் வந்துட்டு இப்போ போய் சப்போர்ட்டில் தான் முடிஞ்சிருக்கா மார்க்கெட்டு. இதை தாண்டி ஒன்றும் நடக்க போகிறது. இந்த மார்க்கிங் மட்டும் நம்ம கரெக்டாக ட்ராப் பண்ணி பழகணும். அதுக்கு தான் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வரையாது சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரெண்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வரையன்னு கொடுத்துருக்கேன். இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க, ரொம்ப உங்களுக்கு எளிமையாக ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. சார் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெண்டு. இங்கே ரெண்டை கனெக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா இது ட்ரெண்டு. மார்க்கெட் எப்படி வந்து நின்றுருக்குன்னு கவனிச்சிங்களா. சுற்றி வளைச்சு அங்கே போனாலும் மேலே இருந்து கீழே வர்றது, மேலே போகுது, அகெயின் மேலே வந்து அதே பிளேஸுக்கு போய் தான் நிற்குது. இப்போ இவ்வளோதான். இப்படி கன்ஃபார்ம் பண்ணி 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 ட்ரேட் பண்ணால் கரெக்டாக இருக்குது. இங்கேருந்து பார்த்துங்க இது ஒரு ட்ரெண்டு. இது ஒரு சேனல் மாதிரி இல்லையா உங்களுக்கு. இங்கிருந்து எடுத்துட்டிங்கன்னா ட்ரெண்டு. தெரியுதுல்ல சேனல் எப்படி வந்திருக்குன்னு. ஒரு அப்படியே காலையில் மேலேருந்து கீழே வந்திருக்கான், மறுபடியும் மேலே போயிருக்கான், அகெயின் அதே சேனல், அகெயின் இதுதான் நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்டில். அப்போ ஒரு சேனலுக்குள்ள ரன் ஆகுற மாதிரி காமிச்சிட்டு இருக்கான். மார்க்கெட் ஏதோ ஒரு பேட்டர்னில் தான் ரன் ஆகுதுங்க. இது அப்படியே டெய்லி கவனிக்குது இது புரியும். ட்ரெண்ட் லைனை பற்றி பேசணும், ட்ரெண்டை பற்றி பேசியிருக்கோம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பேசியிருக்கோம், எல்லாமே இப்படி தான் நடந்துட்டு இருக்குதுங்க. ஓகே, இது நாளைக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குது இதில் நடக்கிறதுக்கு. 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்னைக்கு இங்கே க்ளோஸ் ஆகிருக்குது, இங்கே க்ளோஸ் ஆகிருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது கீழே இப்போ இது சப்போர்ட். ஏன்னா இந்த இந்த பிளேஸ் வந்து திரும்பி இருக்கு இல்லைங்களா, இது சப்போர்ட் ஆகிடுச்சு, இது ஒரு சப்போர்ட்டு. அகைன் பார்த்து பார்த்தீங்கன்னா இப்போ இது இருக்கிற இடம் இதுன்னு சொன்னீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் சேம் இதே ரெசிஸ்டன்ஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். அப்போ கீழே சப்போர்ட்டு, இந்த இருக்கிற இடமே சப்போர்ட்டாக கூட வச்சுக்கலாம், மேலே ரெசிஸ்டன்ஸ். அவ்வளோதான். இந்த 3 பாயிண்ட் தான் நாளைக்காக நம்ம மார்க் பண்ணுறோம். நாளைக்கு சப்போஸ் இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா கொஞ்சம் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, இது வரைக்கும் வரலாம். அது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். கீழே வந்தாலும் அதே மாதிரி தான் ஒரு சப்போர்ட் தான். சப்போர்ட் பிக் பண்ணிட்டு மறுபடியும் மேலே திரும்ப தான் பார்ப்போம். இதுதான் நடந்துட்டு இருக்குது மறுபடியும் மார்க்கெட்டில். இதை மட்டும் கரெக்டாக ட்ராக் பண்ணி பாட்டு 5 நிமிஷம் ட்ரேட் பண்ணி பழகிட்டா ரொம்ப எளிமையாக இருக்கும். இதை பழகுங்க, அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இதே நிப்டி ஸ்பாட் பார்த்தீங்க இது என்ன நடந்தது. ஏன்னா ஏதோ ஒரு லெவல் மேட்ச் ஆகிருக்கும், அதுக்கு தான் சொல்ல வரேன் நான். இது பாருங்க, ஏற்கனவே போட்டு வச்சுக்கிற ஒரு லெவல், இந்த லெவல் சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரெசிஸ்டன்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஓப்பன் ஆர்டர் பாருங்க, ஸ்பாட்டில் பார்க்குறோம். இது பர்ஃபெக்டாக காட்டுதுங்களா, உள்ளேயே கரெக்டாக ஓப்பன் ஆகி கரெக்டாக கீழே வந்தவே இந்த சப்போர்ட். இது ஆல்ரெடி காலையிலேயே நான் ட்ராப் பண்ணி வச்சது சப்போர்ட் தான். ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆகி சப்போர்ட். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
ஃபியூச்சரை வச்சு பண்ணால் கூட ஸ்பாட்டை ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சுக்கலாம். அப்போ இது ஒரு லெவல் வந்தால் நிற்கும். இதனோட லெவலுக்கும் ஃபியூச்சரை வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கும். பாருங்க, அழகா மேலே வந்து கீழே வந்தவன் இது இது சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் மேலே போனவன் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ண முடியல. அகைன் அங்கேருந்து கீழே வந்தவன் தெளிவாக சப்போர்ட்டுக்கு வந்திருக்கான். இது 1 ஹவரோட சப்போர்ட் லைன் வந்துட்டு மறுபடியும் ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் மேலே போய் இங்கே நின்றுட்டுருக்கான். இது பிரேக் பண்ணி நின்றுட்டுருக்கான். பார்ப்போம் நாளைக்கு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் சொன்னீங்கன்னா தான் நான் வந்து ஏதோ கொஞ்சம் மாற்றுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் முடிவு பண்ணிக்க முடியும். இது வரைக்கும் பொறுமையாக அந்த பதிவு கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.